ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்குது உங்க சேனல் விக்னேஷ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்டிபிசி எக்ஸாமை பற்றின கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி, எப்படி நீங்கள் 85+, 90+ வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிலேருந்து, அண்ட் தென் மெயினாக ஜிஎஸோட வெயிட்டேஜ், அப்புறம் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன டாபிக் படிக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஓரளவுக்கு எவ்வளோ சிபிடி 1ல் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா சிபிடி 2 போகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படிங்கிற சேஃப் ஸ்கோர்லேருந்து எல்லாத்தையுமே ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனாலேயே இந்த வீடியோ பெருசாக இருக்கும். பட் என்டிபிசி சிபிடி 1 ஆஸ்பிரன்ஸாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட 99% கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் இந்த வீடியோலேயே இருக்கும். ஆர் இதையும் மீறி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன், ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எக்ஸாம் பேட்டர்னை பற்றி சொல்லிட்டு, அண்ட் தென் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் வெயிட்டேஜ், புக்ஸ், சேஃப் ஸ்கோர் வித் டேட்டா, எப்பயுமே சம் டேட்டாஸ் கொண்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் நான் சிபிடி 1 பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ சிபிடி 1 பொறுத்த வரைக்கும் 90 minutes டைம் இருக்கும், அதாவது 1.5 hours. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100, 120 minutes கொடுப்பாங்க ஃபார் பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ், 1/3 நெகட்டிவ் மார்க்கிங். ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு சிபிடி 2 இருக்கு, அண்ட் சில போஸ்ட்டுக்கு சிபிஐடி சைக்கலாஜிக்கல் டெஸ்ட் இருக்கு, சில போஸ்ட்டுக்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு டிவி, அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல், இந்த மாதிரி ப்ராசஸ் லென்த்தியா போகும். பட் இப்போதைக்கு நம்ம சிபிடி 1 பத்தி மட்டுமே பேசுவோம், சரியா? ஸோ இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் 20 daysல நீங்க ஆல்ரெடி ஸ்ட்ராங் பண்ணியிருப்பீங்க சில சப்ஜெக்ட்ஸ்லாம் இல்லையா? ஸோ அதை இன்னும் நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. புதுசா நீங்க ஏதாவது டச் பண்ண போறீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே ஸ்கோரிங் ஏரியாவா இருக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க. அது என்ன ஸ்கோரிங் ஏரியா, நான் ஸ்கோரிங் ஏரியா, இதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஆல்ரெடி ஸ்ட்ராங் அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச ஏஎல்பியோ இல்லை டெக்னீஷியனோ இல்லை ஒரு ஜேஇயோ இல்லை ஒரு ஆர்பிஎஃப்ஓ நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருந்தீங்க. ஏன்னா அதில் நல்ல நல்ல மார்க்ஸ் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, 75+, 80+. ஸோ ஆல்ரெடி 2024 நடந்துட்டு இருக்கிற எக்ஸாம் ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அண்ட் சயின்ஸை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணவே வேண்டாம்னு நான் சொல்வேன். அதுக்கு பதில் இதில் கொஞ்சம் ஜிஎஸோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால புது சப்ஜெக்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக டார்கெட் பண்ணிகிட்டே வரலாம், சரியா? அதை எப்படிங்கிறத ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். சிபிடி 1 பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸில் 40 ஜென்ரல் அவேர்னஸ், அவுட் ஆஃப் 100 40 ஜென்ரல் அவேர்னஸ், 30 மேக்ஸ் அண்ட் 30 ரீசனிங் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுல சம் பிளஸ் ஆர் மைனஸ் எப்பயுமே இருக்கும். ஒரு சப்ஜெக்ட்ல அதிகமா ஏற்றுவாங்க, இன்னொரு சப்ஜெக்ட்ல கொஞ்சம் குறைப்பாங்க, இந்த மாதிரி இருக்கு. 40னா 40 தான் கேட்பாங்க அப்படிங்கிற அவசியம் இல்லை, சரியா? ஸோ நீங்க ஆல்ரெடி மேக்ஸ் அண்ட் ரீசனிங் நல்லா பண்ணியிருப்பீங்க இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்லாம். ஸோ அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்வேன் இந்த லாஸ்ட் 20 daysல. அண்ட் ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மேக்ஸ் ரீசனிங்கை மட்டும் விட்டுட்டு மீதி வரக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் ஆர் ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் சேர்க்கலாம். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ல என்னெல்லாம் வரும்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜிகே, கம்ப்யூட்டர், கரண்ட் அஃபேர்ஸ், இது அத்தனையும் வரும், சரியா? ஸோ புக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கு நான் எப்பயுமே உங்களுக்கு இந்த புக்கை ரெஃபர் பண்ணுவேன், கரெக்டா? ஒய்சிட்டி புக்கு, ஸ்டாண்டர்ட் புக்கு. ஸோ எக்ஸாமுக்கே 20 நாள் தான் இருக்குது அப்படிங்கும் போது உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த புக்கை பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் புக்கை பற்றிலாம் அதிகமாக பேசலை, சரியா? தியரி எதில் படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன, எப்பயுமே நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது உங்களுக்கே தெரியும், ஸ்கூல் புக்ஸ். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம கோர்ஸ்லலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிலாம் உங்களுக்கு ப்ராப்ளமே இருக்காது, உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் அதர் சப்ஜெக்ட்ஸை எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த ஸ்கூல் புக்ஸு, ஒன்லைனர் புக்ஸு, வேற ஏதாவது ஸ்பெஷல் புக்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எல்லாமே நம்ம டெலகிராம்லேயே இருக்கு. ஸோ பிடிஎஃபாக இருக்கு, நீங்கள் பை பண்ணோன்னா அமேசானில் பை பண்ணிக்கலாம். டெலகிராம்லேயே எல்லாமே இருக்கு. அந்த லிங்க்கும் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். ஸோ புது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எல்லா புக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில். ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் சயின்ஸை நம்ம தனியாக பேசுவோம், சரியா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் சிஏ பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, கம்ப்யூட்டர், எக்கனாமிக்ஸ், ஜிகே அண்ட் சிஇ, ரைட்டா? ஸோ நான் எப்படி இந்த வெயிட்டேஜ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஜென்ரல் அவேர்னஸோட வெயிட்டேஜ் எது எதுல எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா வச்சு கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
2016ல என்டிபிசி ஸ்டேஜ் 1 நடந்துச்சு, 2017ல என்டிபிசி ஸ்டேஜ் 2 நடந்துச்சு, அதுக்கப்புறம் 2019ல ஒரு என்டிபிசி சிபிடி 1, சிபிடி 2 வந்து 2022ல நடந்துச்சு. ஸோ இது எல்லாமே இத்தனை ஷிஃப்ட்ஸ்ல நடந்துச்சு. 15 ஷிஃப்ட், 133 ஷிஃப்ட், 9 ஷிஃப்ட், 64 ஷிஃப்ட் அப்படின்னு. ஸோ இதோட கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 22,580 கொஸ்டின் இது வரைக்கும் நமக்கு என்டிபிசியில் மட்டுமே கேட்கப்பட்டிருக்கு. அதாவது 100 கொஸ்டின் ப்ரிலிம்ஸ்ல, 120 கொஸ்டின் மெயின்ஸ்லன்னு கம்ப்ளீட்டாக சொல்கிறேன், ஆல் சப்ஜெக்ட் சேர்த்து. சரியா? ஸோ ஏன் இந்த டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அனாலிசிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? இந்த பார் கிராஃப் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ என்டிபிசியோட ஜென்ரல் அவேர்னஸ் வெயிட்டேஜ் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸில் எப்படி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு, இது டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், இது அவுட் ஆஃப் 40. சரியா? ஈச் ஷிஃப்ட்ல அவுட் ஆஃப் 40 இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ரைட்டா? இதில் எவ்வளோ வெயிட்டேஜ்னு பாருங்க. ஸோ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி அப்படின்னாலும் சயின்ஸ் அப்படிங்கிற வெயிட்டேஜும் நீங்கள் ஒரு சைட் பார்க்கணும். அதாவது சயின்ஸ்னு எதை நான் சொல்கிறேன், சயின்ஸில் ஃபிசிக்ஸ் வரும், கெமிஸ்ட்ரி வரும், பயோ வரும், என்வாயன்மெண்ட் அண்ட் எக்காலஜி வரும் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து பாருங்க. 330 இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 660 கூட இது ஒரு 250. ஸோ அப்ராக்சிமேட்லி 900 வைங்களேன். 900. தென் இது ஒரு 500 வைங்க. ஸோ 1400 கொஸ்டின்ஸ். கம்ப்ளீட் சயின்ஸ்னு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா 1400 ப்ளஸ் கொஸ்டின்ஸ். ஸோ கம்ப்ளீட் சயின்ஸ்னு மொத்தமாக பார்த்தீங்கன்னாலும் வெயிட்டேஜ் அதிகம், இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டேஜஸ் கம்மி. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, என்டிபிசிக்கு ஸ்பெஷலாக பயாலஜியில் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா தியரி பேஸ்டு கொஸ்டினாக அதிகமாக கேட்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடான நியூமரிக்கல்ஸ் அண்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அதுலேயும் நான் மெயினாக சொல்லணும்னா, இப்போ 2024 பேஸ்லேயே, அதாவது 2024ஓட டிஃபிகல்ட்டி லெவலையே அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா பேப்பர் ஈஸியாக இருக்கும். பட் எதுவும் சொல்ல முடியாது. அப்படியே மெயின்டைன் பண்ணால் ஈவன் என்டிபிசிலையுமே 80+ எடுக்கக்கூடிய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பேப்பர் லெவலில் இப்போ சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வெயிட்டேஜஸ்லாம் பாருங்க. ஹிஸ்ட்ரியில் 1100 கொஸ்டின்ஸ். ஹிஸ்ட்ரினா ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் எல்லாமே வந்துடும். அண்ட் தென் ஜியாகிரஃபியில் 938. அண்ட் தென் ஜிகேல. ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, உங்களுக்கு ரஃபா நெக்ஸ்ட் டு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ். ஏன்னா உங்களுக்கு நான் நிறைய ஐடியா கொடுத்துட்டேன். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸை பற்றி நிறைய கிளாஸஸ் இருக்கு, நம்ம கோர்ஸும் இருக்கு, எல்லாமே இருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. ஸோ இந்த நெக்ஸ்ட் டு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேச போகிறேன். அதுக்கு அடுத்து எதை நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஹிஸ்ட்ரி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஜியாகிரஃபி நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஜிகே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது மூணுமே ரைட் நவ் நம்ம கிட்ட இல்ல, கிளாஸஸ் இல்ல, ஃபியூச்சர்ல கொண்டு வருவேன். பட் இது மூணுமே கம்ப்ளீட் தியரி. உங்களுக்கு பெரிய எஃபர்ட்ஸ் போட்டு புரியுற மாதிரியான காம்ப்ளிகேட்டடான கான்செப்ட்ஸ், நியூமரிக்கல் ஈக்குவேஷன் இல்ல டயக்ராம் வித் பார்ட்ஸ் அது எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட் தியரி தான். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சரி, ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் சரி, ஜிகேவை பொறுத்த வரைக்கும் சரி. பட் என்னன்னா, இந்த 3 சப்ஜெக்டை அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இதோட தியரி ரொம்ப முக்கியம். வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா நான் படிச்சுட்டு போட்டோமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கனாலும் அது ப்ராப்பர் ப்ரொசீஜர் இல்லை. அதே மாதிரி ஷார்ட்டாக அதாவது புக் இருக்கா, ஒன்லைனர் மாதிரி புக்லாம் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்க. ஸ்கூல் புக்ஸ் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். அதுலேயும் நான் செலக்டடான டாபிக்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த செலக்டட் டாபிக்ஸை ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு பேராகிராஃப் இல்லை 2 பேராகிராஃப் தான் வரும். சிம்பிளாக நீங்கள் கவரும் பண்ணலாம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. சரியா? அதுக்கப்புறமா ஓகே, இந்த ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஜிகே, நான் கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசலை. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பேசல, நான் லாஸ்ட்ல பேசுவேன், வெயிட் பண்ணுங்க. இது நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னாலே சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ஐ மார்க்ஸ் வந்து ரொம்ப அதிகம். ஒரு விஷயத்த நான் இப்போவே சொல்லிடுறேன். 100னா அவுட் ஆஃப் 100லாம் யாராலையும் ஸ்கோர் பண்ண முடியாது. சரியா? ரா ஸ்கோர் சொல்றேன். பட் உங்களால 90+ வரைக்குமே ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா? ஸோ அந்த 8 to 10 மார்க்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது அன்பிரடிக்டபிளா இருக்கும். ஈவன் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. பட் நீங்க இந்த லெவல் போனா ஈவன் 80+ ரா மார்க் இல்லை 75+ ரா மார்க் நீங்க வச்சிருந்தாலே உங்களோட சான்சஸ் அதிகம் தான் சிபிடி 2க்கு நீங்க போறதுக்கு. சரியா? ஸோ எதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணிட முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணிக்கணும். சரியா? ஸோ ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஜிகே முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்தது கூட கரண்ட் அஃபேர்ஸ் போகாதீங்கன்னு நான் சொல்வேன். உங்களால முடிஞ்சா கொஞ்சம் பாலிட்டி பாருங்க, உங்களால முடிஞ்சா கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் பாருங்க. டாபிக்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். சரியா? ஸோ இது ஒரு வெயிட்டேஜ் ப்ரீவியஸ் இயரோட இந்த டேட்டா பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நானா ரேண்டமா கொண்டு வரல, எந்த வெப்சைட்டையும் பார்த்து கொண்டு வரல, பை ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, எஸ்எஸ்சி மாதிரி
ஆர்ஆர்பி என்டிபிசி இல்லை ஆர்ஆர்பி கிடையாது. ஏன் எஸ்எஸ்சியில் நம்ம சொல்லிடலாம் 25 மேக்ஸ் வரும், 25 ரீசனிங் வரும் செக்ஷனா, அதுலேயும் கரெக்டாக 2 to 3 அல்ஜிப்ரா வரும்னா வந்துடும் இல்லையா, 2-3 ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின் வரும் எஸ்எஸ்சி சிஜிஎல்லாம். பட் ரயில்வேஸில் அந்த மாதிரி கிடையாது. இதில் வந்து அவங்க எந்த டாப்பிக்கில் அவங்க வந்து தூக்குவாங்க கொஷின்ஸை, எந்த டாப்பிக்கில் இறக்குவாங்க, ஆர் எந்த சப்ஜெக்ட் அதிகமாக கேட்பாங்க, எந்த சப்ஜெக்ட் கம்மியாக கேட்பாங்கன்னு சொல்லவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் அதிகமாக கொஷின் வரும், செகண்ட் ஷிஃப்ட்டில் வரவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஷின்ஸே இருக்காது. அந்த மாதிரி அன்பிரிடிக்டபிளாக இருக்கும். ஸோ இந்த வேரியேஷன் இதுலேயுமே ஷிஃப்ட் வைஸ் வேரியேஷனுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படியே இதுதான் அப்படின்னு பார்த்துட்டு போகாதீங்க. நான் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் டேட்டா உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பார்க்கும்போது ஓவரால் ஹிஸ்ட்ரியோட வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை வைங்க. ஹிஸ்ட்ரிக்கு அப்புறம் ஜிகே நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஜிகேக்கு அப்புறம் ஜியாகிரஃபி நல்லா படிங்க, அதுக்கப்புறம் பயாலஜிக்கு வாங்க, ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியெல்லாம் லாஸ்ட்டில் வைங்க, கம்ப்யூட்டர்லாம் லாஸ்ட்டில் வைங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் இப்போ ரொம்ப லாஸ்ட் மொமெண்ட்டு தொட்டா புதுசாக இருக்கும் ப்ரோ அப்படின்னா பார்க்கவே பார்க்காதீங்க, நோ ப்ராப்ளம். சரியா, மெஜாரிட்டியாக இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் நீங்கள் பார்க்குறது பெஸ்ட்டாக இருக்கும். இதில் நான் எப்படி பிரிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்தத்தையும் உங்களோட ஸ்கோரிங் ஏரியாவை பிரிச்சிருவேன். இது எல்லாமே உங்களோட ஸ்கோரிங் ஏரியா. ஸ்கோரிங் ஏரியானா ப்ராப்பராக ஸ்கூல் புக்ஸ் படித்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் ஃபுல்லாக எல்லா கொஸ்டினும் ஸ்கோர் பண்ண முடியலனாலும் 90% மேலே இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும், ஷுர். பட் இந்த சிஏ இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிஏவை நான் 2ஆக பிரிக்கலாம். இந்த சிஏவை பொறுத்த வரைக்கும் நான் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஈஸி, இன்னொன்று ஹார்ட். அதனை ஈஸி, இந்த ஈஸியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் டைம்ஸில் நம்மளே நியூஸ் பேப்பர் படிச்சிருப்போம், நியூஸில் சில நியூஸ்லாம் பார்த்துருப்போம், சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணும்போது சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இப்போ இந்த வார் ரிலேட்டட், டிஃபென்ஸ் ரிலேட்டட், இது மாதிரிலாம். அதுலேயே இந்த ஈஸி கொஸ்டின் நமக்கு தானாகவே மாட்டிக்கும், ரைட்டா. ஹார்ட் கொஸ்டினில் நான் எதை சேர்ப்பேன்? ஹார்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டெப்த்தாக, ரொம்ப பயங்கரமாக கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். எக்ஸாம்பிளுக்கு போவோம். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன் கிரேட் 3ல கேட்கப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டமா 2024. ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் மெயினாக சொல்லணும் அப்படின்னு கொண்டு வந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் வந்து எவ்வளோ பேர் அதை கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பேர் அதை ராங்காக அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டா எல்லாமே இருக்கும். இப்போ இதில் பாருங்களேன், 2023லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் 2024 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ சூப்பரான விஷயம் என்ன, லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்தா போதும். ஆனால் என்ன ஒரு விஷயம் தெரியுமா, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, இன் 2023 the total gross enrollment ratio, அதாவது GER for elementary schools in India student. ஸோ நல்ல ஒரு எக்கனாமிக் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின், ரீசெண்டான கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின், சரியா. ஸோ இது எத்தனை பேர் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒன்லி 2.5% அவுட் ஆஃப் 100% கேண்டிடேட்ஸ். ஸோ அட்டன் பண்ணி தப்பு பண்ணியிருக்கிறவங்க 14%. ஸோ 14 + 2.5 அப்ராக்சிமேட்லி நீங்கள் ஆட் பண்ணினா கூட 17% ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த கொஸ்டினை அட்டனே பண்ணியிருக்காங்க. இப்போ 83% ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுருப்பாங்க கொஸ்டின், இல்லையா, ப்ராபபிலிட்டி. ஸோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் அன்பிரிடிக்டபிள். அதே மாதிரி இது உங்களுக்கு ஸ்கோரிங் ஏரியாவும் கிடையாது. நான் என்னோட ப்ரிப்பரேஷன்ல இருந்தே இதுதான் மெயினாக பார்த்துட்டு வந்தது. கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே அதை அதிகமாகவே சொல்லியிருக்கேன். பட் இப்படி கேட்ட இதே பேப்பர்லேயே இப்போ லாஸ்ட்ல வாங்க, ஹார்ட் டு ஈஸின்னு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இதுலேயே. இப்போ இங்கே பாருங்க, who was appointed as the head coach of Indian men's cricket team in July 2024. ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் வந்து இந்தியாவோட கோச் ஆனார், இல்லையா, ஆஃப்டர் டிராவிட் சார். ஸோ இது ரொம்ப ஈஸி, ஈவன் கிரிக்கெட் பார்க்குற எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்கே வாங்க, how many seats did BJP win in Lok Sabha election 2024. ஸோ இதுவுமே நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் நியூஸ் பார்த்துருந்தாலே போதும். அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக 75% ஸ்டூடெண்ட்ஸ் இதை கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க, 17% ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதை ராங் பண்ணியிருக்காங்க. ஓவரால் ரேஷியோவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100க்கு 90% ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இதை அட்டனும் பண்ணியிருக்காங்க, இல்லையா. ஈஸி கொஸ்டின்ஸ். ஸோ அட் த சேம் டைம் இன்னமும் நிறைய விஷயங்கள் வந்து இங்கே பாருங்க, வாட் இஸ் த கீ அப்ஜெக்டிவ் of the Swachh Diwali Shubh Diwali campaign 2024. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக பார்த்துருந்தோம்னா இந்த கொஸ்டினும் நம்மளால ஈஸியாக சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பட் இப்படி கேட்கப்பட்ட கொஸ்டினே இவ்வளோ ஹார்டாகவும் மாறி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, நேஷனல் ரைஃபிள் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா NRAI அப்ரூவ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் டு தி NRAI மேட்ச் பாக்ஸ் அண்ட் அதர் டெக்னிக்கல் ரூல்ஸ் ஃபார் டொமஸ்டிக் காம்படிஷன்ஸ் இன் டேஷ். ஸோ உண்மையிலே ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் தான். ஒன்லி 3.3% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை அட்டன் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும், யாரால இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு
பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ண முடியும். லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸை மந்த்லி பயங்கரமா படிச்சு, இல்ல யூடியூப்ல ரெகுலரா கரண்ட் அஃபேர் செஷன் படிச்சு, யூடியூப்லயே நீங்க பார்த்தாலும் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா கவர் ஆகாது. அதுதான் இதுல இருக்கிற பெரிய விஷயம். இந்த ஸ்கோரிங் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இது கூட நீங்க ஸ்கூல் புக் பை கோர்ஸ் ஆர் பை வீடியோஸ் உங்களால கவர் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணிட முடியும். பட் சிஏ எதுல இருந்து கேட்கறாங்கன்னே தெரியாது. இப்போ ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன், அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் நான் சொன்னாலே இந்த 1 இயர்ல எவ்வளவு பேர் எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, எவ்வளவு ஆனர் பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளால எல்லாமே கவர் பண்ண முடியுமா? அதுதான் உங்களோட கொஸ்டின். அதுலயும் இந்த லாஸ்ட் 20 டேஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல போய் மாட்டிக்காதீங்க. சம் ஈஸி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க கம் அக்ராஸ் பண்ணி வந்த நியூஸ்லயே உங்களால அட்டன் பண்ண முடியும். பட் இது எல்லாமே என்னோட ஒரு சஜஷன். நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி சிஏவை நான் 2ஆ பிரிக்கிறேன். டாபிக்ஸ் எல்லாம் இனிமே டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். இது சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ் நான் சொல்லிட்டேன் எப்படி போலாம் அப்படின்னு. ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே கம்பல்சரி டாபிக்ஸ். ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன் அப்படின்னு நான் பிரிக்காம எப்படி மொத்தமா கொண்டு வந்துட்டேன். அதாவது மாடர்ன் வந்து ஸ்டார்டிங்லேயே கவர் ஆயிடுற மாதிரி, அதுக்கப்புறம் உங்களோட மிடிவல் வந்துடும், அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஏன்ஷியன்ட். ஏன்னா உங்களுக்கே தெரியும் மிடிவல்ல அண்ட் ஏன்ஷியன்ட்ல ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா கேட்க மாட்டாங்க. மாடர்ன் ஹிஸ்டரி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ மாடர்ன் ஹிஸ்டரியில உங்களுக்கு தேவையான எல்லா டாபிக்ஸும் இங்க இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் போயிடுங்க. அப் டு 10th போதும். எல்லா ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப் டு 10th போதும். மெயினா 8th to 10th உங்களுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கும். இந்த டாபிக்ஸ் எல்லாமே அதுல இருக்கு. ஸோ இப்போ ஒரு ரிவோல்ட் ஆஃப் 1857 எடுத்துக்கோங்க. தமிழ் புக்ஸா இருந்தா தமிழ் புக்ஸ்ல படிங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா இங்கிலீஷ் மீடியம் புக்ஸ் எடுத்துக்கோங்க. ரிவோல்ட் ஆஃப் 1857 அதுல 9th இருக்கா 10th இருக்கான்னு பாருங்க. அதை ஃபுல் தியரி படிங்க. கதை மாதிரி தான். ஹிஸ்டரி இஸ் ஆல் அபவுட் ஸ்டோரி இல்லையா? அதுல கதை மாதிரி படிங்க. அதுல எதனா கீ பாயிண்ட்ஸ் இருந்தா எழுதி வச்சு படிங்க. சூப்பர். இது எல்லாமே நான் இப்போ சொல்லல, இது எல்லாமே நான் என்டிபிசி நோட்டிபிகேஷன் வந்த டைம்லயே கொடுத்த டாபிக்ஸ் தான், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் மறுபடியும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோல மட்டும் நான் தரல, அப்போவே கொடுத்துட்டேன் பல மாசத்துக்கு முன்னாடி. சரியா? ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதை தான் ரிப்பீட் பண்றேன், புதுசா எதுவும் இல்லை. ஸோ அந்த மாதிரி தியரி படிக்கிறீங்களா, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒரு பார்வை பார்த்துடணும். இப்படிதான் நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு சப்ஜெக்டும் டீச் பண்ணுவேன். பட் இப்போ என்னால் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபிலாம் முடியல, டைம் இல்லாத காரணத்தினால. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக கொண்டு வருவேன். அந்த மாதிரி இந்த அடுத்தடுத்த டாபிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, பெசன்ட் ரிவோல்ட் அண்ட் பெசன்ட் மூவ்மெண்ட்ஸ், சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட், ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஹோம் ரூல் மூவ்மெண்ட், ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட், ரவுலட் ஆக்ட், ஜாலியன்வாலா பாக், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், கிலாஃபட் மூவ்மெண்ட், ஸ்வராஜ் பார்ட்டி, மகாத்மா காந்தியோட ரிலேட்டட் எல்லா மூவ்மெண்ட்ஸும் சரியா ரிப்பீட் ஆயிருக்கு. அப்புறம் மிடிவல் ஹிஸ்டரியில டெல்லி சுல்தானேட் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். தென் ஏன்ஷியன்ட்ல நீங்க ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஜெயினிசம் அண்ட் புத்திசம் போதும். ஸோ நான் இதையுமே எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ தட் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் தருவேன், அதில் நீங்கள் இந்த டாபிக்ஸை பார்த்துக்கலாம். ஸோ ஸ்கூல் புக்ஸில் இந்த டாபிக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்கில் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? தென் ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் சிஏக்கு வரேன். சில டாபிக்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜிகேவாகவும் அதை படிச்சுக்கணும், சிஏவாகவும் அதை பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெஸ்டிவல் டான்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபெஸ்டிவல் டான்ஸில் மியூசிக்கில் பெயிண்டிங் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட்டோட ஃபேமஸான டான்ஸ் என்னன்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல அந்த டான்ஸ் ஃபீல்டுல இம்பார்ட்டண்டா இருப்பாங்களே ஒரு பர்சனாலிட்டி, அவங்க ரீசெண்டா ஏதாவது அவார்டு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களையும் ரிலேட் பண்ணி சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பரதநாட்டியம் டான்ஸர்னு வைங்க. ஒரு பரதநாட்டியம் டான்ஸர் அவங்களோட நேமை கொடுத்துட்டு அவங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல எந்த ஃபீல்டுல அவார்டு வாங்கினாங்க, பரதநாட்டியம் ஆப்ஷன்ல இருக்கலாம். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டேட்டோட டான்ஸ் அப்படின்னு அதை ஸ்டாட்டிக்காவும் கேட்கலாம், அதை பேஸ் பண்ணி சிஏவும் கேட்கலாம். ஸோ டீப்பா படிக்கணும். சரியா? அதே மாதிரி தான் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்த ஒரு கிரிக்கெட் ரிலேட்டட் புக்ஸ் ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு, அதை கேட்டிருந்தாங்க டெக்னீஷியன் கரண்ட் அஃபேர்ஸ்ல. தென் இம்பார்ட்டன்ட் டேஸ் நீங்க மெமரி பண்ணணும். அவார்ட்ஸ் அண்ட் நோபல் பிரைஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பத்மஸ்ரீ பத்மபூஷன் அவார்ட்ஸ்லாம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த அவார்ட்ஸ்லாம் என்ன, எந்த இயர்ல இன்வென்ட் பண்ணாங்க, அண்ட் ஹையஸ்ட் எது, அதுக்கு அடுத்தடுத்த அவார்ட்ஸ் எது, எந்தெந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எந்தெந்த அவார்ட்ஸ் தருவாங்க, இதுல இருந்து ரீசெண்டா யாரெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி அந்த அவார்ட்ஸை வாங்கினாங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சேம் அப்ளைஸ் வித் நோபல் பிரைஸ் ஆல்சோ. இன்வென்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கவரிஸ் ரொம்ப முக்கியம். ஸ்டாட்டிக்காவும் கேட்பாங்க, ரீசெண்ட் டைம்ஸ் டிஸ்கவரிஸ் இருந்தால் அதுவும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் வித் தேர் ஹெட் குவார்டர்ஸ். ஸோ ஆர்கனைசேஷனை பற்றியும் தெரிஞ்சிருக்கணும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் தெரிஞ்சிருக்கணும், அதோட தனித்துவமான விஷயங்கள், அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் இருந்ததுன்னா அது, ப்ளஸ் அதோட ஹெட் குவார்டர்ஸ், இப்படி டீட்டெயிலாக படிக்கணும், ரஃபா இல்லை. ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆஃப் இந்தியா ரொம்ப முக்கியம். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்னால டிஃபென்ஸ்ல அதிகமாக கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்பு அது. தென் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்,
எஸ்பெஷலி கிரிக்கெட்டை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்லையும் ஸ்டாட்டிக் பார்க்கணும், கரண்ட்டும் பார்க்கணும். மேஜர் ரிசர்ச் சென்டர்ஸ், இன்ஸ்டிடியூட்ஸ், வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ஸ் ஆஃப் இந்தியா, வேர்ல்ட் ஃபேமஸ் பிளேசஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் சிஏல கம்பல்சரி டாபிக்ஸ். அண்ட் தென் நான் வரேன் வேர்ல்டு ஜியாகிரபி, இந்தியன் ஜியாகிரபிக்கு. வேர்ல்டு ஜியாகிரபி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சோலார் சிஸ்டம், எர்த், ராக்ஸ், எர்த்குவேக்ஸ், வால்கனோ இது இருக்கு பார்த்தீங்களா, இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸ். அதில் சோலார் சிஸ்டம், எர்த் பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எப்பயுமே கேட்பாங்க. சரியா? லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் அதெல்லாம் படிப்போம் இல்லையா சோலார் சிஸ்டம்ல. இதெல்லாமே கொஞ்சம் டெப்த்தாக போகிற மாதிரியான ஜிகே டாபிக்ஸ். ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள், இல்லைனா இதை நீங்கள் விட்டுடலாம். தென் இந்தியன் ஜியாகிரபிக்கு வாங்க. இந்தியன் ஜியாகிரபியில தான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் கம்பேர்ட் டு வேர்ல்ட் ஜியாகிரபி. சரியா? ஜியாகிரபிக்கல் லொகேஷன் ஆஃப் இந்தியா, பிசிக்கல் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா, தென் மவுண்டன்ஸ், பீக், பிளைன்ஸ், பிளாட்டியூ, பாசஸ். ஸோ ஜிகேவை பொறுத்த வரைக்கும் இதில் தான் ப்ராப்ளமே. நம்ம கிட்ட ஒரு ப்ராப்பரான டீடைல்டான ஜிகே புக் தமிழில் இல்லை. சரியா? ஆர் உங்ககிட்ட ஏதாவது சோர்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் ஒரே ஒரு புக் எப்பயுமே அந்த புக்கை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது என்னன்னா லூசன்ட் ஜிகே. லூசன்ட் ஜிகே இங்கிலீஷ் மீடியமில் தான் அவைலபிள். பட் உங்களால் ஜிகே இதில் படிக்க முடியும்னா படிங்க, சூப்பரான புக்கு. ஏன்னா ஜிகே தான், ஜிகேவை பொறுத்த வரைக்கும் ஒன் வேர்டு மாதிரி தான் வரும் இல்லையா. ஸோ லூசன்ட் ஜிகே பெஸ்ட்டாக இருக்கும். நிறைய கண்டென்ட் இருக்கும், பட் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம். சரியா? ஸோ ஜியாகிரபிக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க மறந்துடாதீங்க. இதுவுமே ஸ்கூல் புக்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஜிகேக்கு நான் சொல்கிறேன். சரியா? ஜிகேனா சம் மவுண்டன்ஸ், இம்பார்ட்டன்ட் மவுண்டன்ஸ், பீக் பிளைன்ஸ், இதில் வரக்கூடிய சில ஜிகே டாபிக்ஸ் நீங்கள் லூசன்ட் ஜிகேல படிக்கலாம். அண்ட் தென் நான் பாலிட்டிக்கு வரேன். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே டிஸ்கஸ் பண்ண மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்து கொஞ்சம் கீழே வைங்க. சரியா? அதர் இதெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இதில் செலக்டடாக படிங்க. இது எல்லாமே செலக்ட் டாபிக்ஸ் தான். எல்லாத்துக்குமே இந்த ஆர்டிகல்ஸ், ஷெடியூல்ஸ் தவிர மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்கும். மெயினாக இந்த பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ராஜ்யசபா, லோக்சபா, கவர்னர் இவங்களோட டென்யூர் அண்ட் இவங்களோட அப்பாயின்மெண்ட் ஏஜ் என்ன, அண்ட் தென் இவங்களுக்கு யார் அந்த பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நோட் பண்ணி படிச்சிங்கன்னா போதும். ஜஸ்ட் ஒரு 1 hour உட்காந்திங்கனாலே உங்களால் இந்த விஐபிஸோட டீடைல்ஸ் எல்லாமே எடுத்துட முடியும். சரியா? அப்படி இருக்கும். ஆர்டிகல்ஸ், பார்ட்ஸ் அண்ட் ஷெடியூல்ஸ்க்கு நீங்கள் கொஞ்சம் மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சோர்சஸ் ஈஸி. சோர்சஸ் எந்தெந்த ஊர்லேருந்து சோர்சஸ் எடுத்தோம் அதை பற்றி இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டைம் எடுக்கும். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, டிபிஎஸ்பி, இதுக்குமே டைம் எடுக்கும். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்க்கும் டைம் எடுக்கும். பட் அது கீழே வருது இல்லையா, இதெல்லாமே உங்களால் ஈஸியாக கவர் பண்ணிட முடியும் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில். ஓகேவா? ஸோ பாலிட்டிக்கு இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் எக்கனாமிக்ஸ்க்கு லாஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் மற்ற மெயின் சப்ஜெக்ட்ஸ்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வரலாம். இந்த டாபிக்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அன்பிரடிக்டபிள், நம்மளுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணி கொடுக்கும்னு சொல்லவே முடியாது. நான் ஸ்கோரிங் ஏரியா. அகைன் சொல்கிறேன், மற்ற எல்லாமே நீங்கள் முடிச்சிட்டிங்க, இல்லை இந்த என்டிபிசிக்காகவே ஸ்பெஷலாக நான் 6 மாதம்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டு இருந்தேன் ப்ரோ அப்படின்னா அவங்களாம் சூப்பர், கண்டினியூ பண்ணுங்க. புதுசாக இப்போ இந்த எக்ஸாம் டேட் வந்த பிறகு தான் நான் கரண்ட் அஃபேர்ஸே ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் இந்த பார்ட்டை அவாய்ட் பண்ண சொல்லுவேன். ஓகேவா? எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஜான் 2024 படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டில் மே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ரீசெண்ட் டைம்ஸில் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ், டிஃபென்ஸ் ரிலேட்டட், ஸ்பேஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டட், புக்ஸ் அண்ட் ஆத்தர், ரீசெண்ட் எக்கனாமிக்கல் நியூஸ், அதாவது டிஃப்ரெண்ட் ரேட்ஸ்லாம் இருக்குல்ல, கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, டிக்ரீஸ் பண்ணியிருப்பாங்க, பேங்கிங் ரிலேட்டட், இது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். அண்ட் தென் ரீசெண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், எம்ஓயூஸ், மொமெண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருப்பாங்க 2 கண்ட்ரீஸ்க்கு நடுவில், அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சப்மிட்ஸ், இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அது ஏதாவது இருந்ததுன்னா ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்கணும். மிலிட்ரி எக்ஸசைசஸ், பாலிட்டிக்ஸ் ரிலேட்டட் நியூஸ், பார்லிமெண்ட் ரிலேட்டட் நியூஸ், இந்த மாதிரி. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் எல்லாமே இம்பார்ட்டன்ட். கிரிக்கெட்டில் கொஞ்சம் அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க இப்போ நடந்த 2024 நடந்த எக்ஸாம்ஸில். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாமே நீங்கள் பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரியா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக பேச விரும்பலை. நம்ம நிறையவே மேக்ஸை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ எல்லாமே நீங்கள் பார்க்கணும். அரித்மெட்டிக் டாபிக்ஸில் எதையும் விட்டுறாதீங்க, கம்பல்சரி. சரியா? ஏன்னா ரயில்வேஸில் அரித்மெட்டிக்கில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அட்வான்ஸில் சரி எனக்கு கஷ்டமாக இருக்கிற சில டாபிக்லாம் இருக்குது ப்ரோ, என்னெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் சிஸ்டமோ மென்சுரேஷனோ தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஸ்கோரே அதில் தான் வரும். அட்வான்ஸ்லேருந்து எடுத்தாங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் அண்ட் மென்சுரேஷன்லேருந்து கேள்வி கட்டாயமாக வரும். சரியா? எதை கொஞ்சம் விட்டுடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி ரொம்ப டீப் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம், வந்தாலும் பேசிக்காக தான் வரும். சரியா? அல்ஜிப்ரா அண்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் அரித்மெட்டிக் டாபிக்ஸை விட்டுறவே விட்டுறாதீங்க. இதில் விட்டுறலாம் அப்படின்னு நான் சொன்னேன்னா மேபி பார்ட்னர்ஷிப்
நீங்கள் லாஸ்ட் மினிட்ல பார்க்குறீங்கன்னா விட்டுருங்க. போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்லலாம் கேட்பாங்க. கேட்டாலும் 1 or 2 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. இல்லைனா ஷிஃப்ட்டில் இல்லாமல் இருக்கிற ஷிஃப்ட்டும் இருக்குது. ஸோ மற்ற டாபிக்ஸ் எல்லாமே கம்பல்சரி தான். அண்ட் தென் நான் வரேன் ரீசனிங் ஒரு ஸ்கோரிங் ஏரியா உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் ஈஸியும் கூட. இதுலலாம் எல்லாமே கவர் பண்ணியிருப்பாருங்க. நான் வெர்பல் ரீசனிங் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. படம் போட்டு வரக்கூடிய ரீசனிங் அந்த அளவுக்கு வராது. சரி. ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் சிபிஎஸ்இ புக்ஸில் இருக்கிற சாப்டர்ஸ் தான், வேற எதுவும் புதுசாக இல்லை. சரியா. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் லைஃப், செல், டிஷ்யூ சாப்டர், டைவர்சிட்டி சாப்டர், லைஃப் ப்ராசஸ் சாப்டர். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், ஹவு டு ஆர்கனிசம்ஸ் ரீப்ரொடியூஸ், ஹெரிடிட்டி அண்ட் எவல்யூஷன். தென் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை விட நான் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸில் சயின்ஸோட வெயிட்டேஜ் கம்மியாகவே இருக்கும். சரியா. ஸோ இப்போ நான் சில டேட்டா உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது என்ன, என்டிபிசி CBT 1 கிராஜுவேட் நடக்க போகுது இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 58 lakhs ப்ளஸ். ஓகே. ஸோ இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, CBT 1லேருந்து CBT 2க்கு 15 மடங்கு பேர் போக போகிறீங்க. சரியா. 15 மடங்கு பேர் போக போகிறீங்க. டோட்டல் அப்ளிகேஷன் 58 lakhs இருந்தாலும் CBT 2க்கு எவ்வளோ பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆக போகிறாங்க அப்படின்னா 1,21,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே. ரைட்டா. ஏன்னா டோட்டல் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 8,113. அதை இன்டூ 15 பண்ணிங்கன்னா இந்த ரேஞ்சில் வரும். ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஒரு கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 48 கேண்டிடேட்ஸ் அப்ராக்சிமேட்லி போட்டி. பட் அதுவே ஜோன் வைஸ்னு பிரியும் போது நம்ம சென்னைக்கு வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 436. அதுல இருந்து 15 டைம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது CBT 2க்கு 6,540 கேண்டிடேட்ஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆயிடுவாங்க. அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது லேக்ஸ்ல இருந்து தௌசண்ட்ஸ் போக போறீங்க CBT 2க்கு. ஸோ நல்லா ஸ்கோர் பண்ணி ஆகணும். ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு 2 விஷயம் தான் சொல்லணும். 2024 பேட்டர்ன்ல எக்ஸாம் நடந்தா என்னவா இருக்கும், அண்ட் 2021 2022 இதுல நடந்த என்டிபிசி பேட்டர்னா இருந்தா என்ன நடக்கும், 2 விஷயம் தான். இப்போ நடந்துட்டு இருக்கிற எல்லா எக்ஸாமுமே 2024ல என்ன கேட்டீங்கன்னா பேப்பர் ஈஸி டு மாடரேட்னு சொல்லலாம். பட் ஈஸி தான். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் வந்து ஒன்லைனரு, எல்லாமே ரொம்ப பேசிக்காக இருக்கு. ரொம்ப ஹை லெவல் கொஷின்ஸ் கிடையவே கிடையாது. இப்படி தான் 2024ல நடந்தா எல்லா எக்ஸாம்ஸுமே இருக்கு. 2021 அண்ட் 2022 பேட்டர்ன்ல பார்த்தீங்கன்னா மாடரேட் டு டஃப்னு சொல்லலாம். கொஷின் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். பெரிய பெரிய லென்த்தி கொஷின்ஸ் நல்லா இருக்கும். குவாலிட்டி கொஷின்ஸ் பயங்கரமாக இருக்கும். சிபிஎஸ்இ புக்லேயே டஃப்பான கொஷின்ஸ் அதிகமாக எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்னில் வந்ததுன்னா கட் ஆஃப் உங்களுக்கு குறையறதுக்கான சான்சஸ் அதிகம். கட் ஆஃப் குறையறதுக்கான சான்சஸ் அப்படின்னா 70 to 75 அந்த ரேஞ்சில் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரா ஸ்கோர். பட் 2024 பேட்டர்னில் இப்போ எல்லாமே ஆல்ரெடி போயிட்டு இருக்க பேட்டர்ன்லேயே அப்படியே எடுத்தாங்க அப்படின்னா ரா ஸ்கோரே 80+ கூட போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஆர் 78 to 80 ரேஞ்சில் ரா ஸ்கோர் போகிறதுக்கான சான்சஸே ரொம்ப அதிகம். ரொம்ப கஷ்டம், யாராலையுமே கரெக்டாக சொல்ல முடியாது. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு நான் சொல்லலை. சேஃபான ரா ஸ்கோர் இவ்வளோ எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இது பேட்டர்னை பொறுத்து தான். அது நம்ம பேப்பரை ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ நம்ம பார்த்து எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது இல்லையா. ஸோ நல்லா ப்ரிப்பரேஷனை பண்ணுங்க. ஈச் அண்ட் எவ்ரி மார்க் வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். உங்களால் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.